எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம PRIYA'S சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் போர்ட் சீரீஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் லாஸ்ட் வீடியோலேயே ஸ்கொயரிங் நம்பர்ஸோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன். பட் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால இந்த ட்ரிக்கையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 67 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் எப்படி பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த 7ஓட ஸ்கொயர் என்னது 49. ஸோ நான் இந்த 49 எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து 6ஓட ஸ்கொயர் என்னது 36. ஸோ 36 எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 7ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆன்சர் 7ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு 42 கிடைக்குது. ஸோ இந்த 42வை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு ஆன்சர் 84. இந்த 84 நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 67 ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ 9, 8, 14 and 4. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. ஸோ 67 ஸ்கொயரோட வேல்யூ 4489. ஸோ 2 டிஜிட் நம்பர்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. இது ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நீங்களே பார்த்தா நோட்டீஸ் பண்ணால் தெரியும். ஸோ இப்போ 3 டிஜிட் நம்பர்ஸ்க்கு நம்ம இதே மாதிரி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே 512 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கிறதுனா இதே மாதிரி தான். இங்கே ஃபஸ்ட்டு நான் 2 ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ 2 ஸ்கொயர் எனக்கு 4 வருது. ஸோ நான் இங்கே 0, 4 அப்படின்னு போடுறேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்கொயர் எனக்கு 1 தான். ஸோ 0, 1 போட்டுக்கலாம். அதே மாதிரி 5 ஸ்கொயர் 25. ஸோ 25 நம்ம இங்கே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, 5ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 5 வருது. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 10 வருது. ஸோ அந்த 10ஐ நான் இங்கே போடுறேன். நெக்ஸ்ட்டு 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 2, அந்த 2ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 4. ஸோ 04. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் அண்ட் த லாஸ்ட் டிஜிட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு வேல்யூ 10 வருது. அந்த 10ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 20 வருது. ஸோ அந்த 20ஐ இங்கே போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 4, 4, 1, 2, 6, 2. ஸோ 512 ஸ்கொயரோட ஆன்சர் 262, 144. ஸோ இதுதான் சிம்பிளாக ஸ்கொயர் பண்ணுற மெத்தட். நெக்ஸ்ட்டு ஸோ மல்டிப்ளிகேஷனோட ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட். இப்போ நம்ம ஒரு 2 டிஜிட் நம்பருக்கு நம்ம எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு 13 × 16 அப்படின்ற நம்பரை எடுத்துக்கிறேன். இந்த நம்பரை வச்சு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 16ஐயும் இந்த 3ஐயும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 16 + 3 எனக்கு 19 வருதா. இதை நான் 10 டைம்ஸ் பண்ணுறப்போ எனக்கு 190 வரும். ஸோ இந்த 190ஐ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த 3ஐயும் இதோட யூனிட் டிஜிட் ப்ளஸ் இதோட யூனிட் டிஜிட் இந்த 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 6ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு 18 வருது. இந்த 18 இதோட ஆட் பண்ணுறப்போ 802. ஸோ 208 இதுதான் ஆன்சர். ஸோ இது ஒரு சிம்பிளான ஸ்டெப். இன்னொரு சம்மும் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1ஐ நம்ம இங்கே பாரோ பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு 11 வருதா. ஸோ 14 நான் 11ஆல் ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ 14 + 11 = எனக்கு 25 வருது. அந்த 25ஐ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 4ஐ 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு 44 வருதா. ஸோ அந்த 44ஐ நம்ம இதோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்போ 492. ஸோ 294 தான் ஆன்சர். 294. இப்போ நம்ம 3 டிஜிட்ஸ்க்கு நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 3 டிஜிட்க்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். 213 × 323. ஸோ இந்த வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இப்போ 213323 இருக்கா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 9 வருது. ஸோ அந்த 9ஐ நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த 3ஐயும் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணும். இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 3ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 3. நெக்ஸ்ட்டு 3 2s are 6. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு கிடைக்கிற வேல்யூ 9. ஸோ அந்த வேல்யூவை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ இது செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு தேர்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ 3 2 இதையும் கிராஸ் மல்டிப்ளை அண்ட் 2 1s. ஸோ 3 2s are 6 + 2 1s are 2 + 3 3s are 9. ஸோ இதோட வேல்யூ எனக்கு 17 கிடைக்குது. ஸோ 17ல் இருக்கிற 7 மட்டும் நான் போட்டுட்டு ரிமைண்டர் 1ஐ நான் கேரி பண்ணிக்கிறேன். ஸோ
தேர்ட் ஸ்டெப் நம்மளுக்கு முடிஞ்சிச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அகெயின் வந்து இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ 4 + 3 7. ஸோ 7 + 1 8. அடுத்து லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு என்ன பண்ணும், 2ஐயும் 3ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 2 3s are 6. ஸோ அந்த 6 தான் இங்கே வேல்யூ. ஸோ 68,799. இது நீங்கள் டக்குனே போட்டுடலாம், ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 நம்பர்ஸையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 3 நம்பர்ஸையும் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் 1 டிஜிட். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட். இப்படி தான் வந்து நீங்கள் 3 டிஜிட் நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா, இது வந்து சிம்பிள் ஸ்டெப். ஸோ ஒரே ஒரு சம் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 2 4 அண்ட் தென் 5 1 3 12 வருது எனக்கு. ஸோ 12க்கு 2 ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் வந்து 3 2s are 6, 4 1s are 4. ஸோ 10 10 + 1 11. 11க்கு 1 மட்டும் வச்சுட்டு மீதி ரிமைண்டர் கேரி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 3 நம்பருமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 9 + 20 29, 29 + 2 20, 31, 31 ப்ளஸ் ரிமைனிங் கேரி இருக்கிற 1 வந்து 32. ஸோ 3 வந்து கேரியில் நம்மளுக்கு இப்போ இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் 2ஆக இருக்கிற 2 டிஜிட்ஸை மட்டும் நம்ம வந்து கேரி பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 3 + 10. ஸோ 13 + 3. ஸோ 16. ஸோ ரிமைனிங் வந்து அகெயின் நம்மளுக்கு 1 வருது. ஸோ 3 5s are 15, 15 + 1 16. அந்த 16 நம்ம அப்படியே போட்டுருவோம். ஸோ இங்கே நம்மளோட வேல்யூ 166212. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நிறைய டைம் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 4 டிஜிட் நம்பர்ஸ் வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுவும் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த 3 டிஜிட் நம்பரில் எப்படி நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுமோ அதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கும் மல்டிப்ளை பண்ணுவோம். பட் என்ன எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு ஸ்டெப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுலேயும் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸாக ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 16 வருதா, நான் 6 போட்டு ரிமைனிங் வந்து 1 அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ 5 4s are 20, 7 4s are 28. ஸோ 20 + 28 எனக்கு என்ன வருது, 48 வருது. 48 + 1 49. ஸோ 9 மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் 4 வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து திரும்பி தேர்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்ன வரும், 3 நம்பர்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ 6 4s are 24. நெக்ஸ்ட் வந்து 5 4s are 20, 7 5s are 35. ஸோ இந்த 3 இதையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து என்ன வருதுன்னா 79 வருது. ஸோ 79ல் வந்து நான் 9 மட்டும் வச்சுருக்கிறேன். ரிமைனிங் இருக்கிற 7 வந்து நான் வந்து எங்கள் கேரியாக வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 4 டிஜிட்ஸ் இருக்கா, மேலே 4 டிஜிட்ஸ் கீழே 4 டிஜிட். இந்த பண்ணுறோன்னா இந்த 2 டிஜிட் இந்த 2 டிஜிட் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோமா. அதோடு சேர்த்து இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் வித் லாஸ்ட் டிஜிட், ஃபர்ஸ்ட் டிஜிட் வித் லாஸ்ட் டிஜிட். ஸோ இதையும் வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த 4 நம்பருக்கு வர நம்ம ஆன்சரை தான் வந்து நம்ம டோட்டலாக சம் பண்ணி இங்கே வந்து போடுவோம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம அந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். 1 4s எனக்கு 4 வருது. இங்கேயும் லாஸ்ட் டிஜிட்டும் வந்து எனக்கு 4. நெக்ஸ்ட்டு 6 7s 42. நெக்ஸ்ட்டு இந்த 2 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 5 5s are 25 வருது. ஸோ 15. நெக்ஸ்ட் ரிமைனிங் 1 5 75. ஸோ 75 ப்ளஸ் ஆல்ரெடி எனக்கு இருக்கிற வேல்யூ 7 இருக்குமா. ஸோ 82ல் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2ஐ மட்டும் நான் இங்கே போட்டுக்கிறேன். ரிமைனிங் வந்து எனக்கு 8 வந்து இங்கே கேரியில் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஸ்டெப்பு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம எப்பயும் போல் மீதி இருக்கிற 3 நம்பர்ஸ்க்கு நம்ம அகெயின் நம்ம இந்த லாஸ்ட் 3 நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் 3 நம்பர்ஸ்க்கு நம்ம எப்பயும் போல் இந்த சைட் பண்ண மாதிரியே இந்த லெஃப்ட் சைடும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம கேரி 8 இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து 7, நெக்ஸ்ட் வந்து 5 6 5s are 35. ஸோ 47 47 + 8 55. ஓகேங்களா,
ஸோ 55 வந்து இங்கே 5 மட்டும் போட்டுக்கிறோம். ரிமைனிங் 5 வந்து நம்ம வந்து கேரி வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 6ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 11, 11 + 5 16. ஸோ 16க்கு 6 ரிமைனிங் 1, 1 1s are 1, 1 + 1 2. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். 26,52,996. ஸோ இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு இதை ஃபுல்லாக உட்காந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் கண்டிப்பாக கம்மியாக தான் செய்யும். ஸோ இது வந்து சிம்பிள் ட்ரிக். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.